திருச்சபை அல்லது கட்டப்பட்டு இருக்கிற திருச்சபை அது ஆளுகிறவர்களையும் அதாவது அதிகாரிகளையும் அங்கத்தவர்களையும் கொண்டிருக்க வேண்டும். அப்ப அதிகாரிகளை எப்படி சபையில அவர்கள் என்னென்று அதிகாரிகளாக வந்தார், அதிகாரம் எப்படி அவர்களுக்கு வந்த என்ற அந்த கேள்விக்குத்தான் 9வது பத்தியில பரிசுத்த ஆவியால தகுதிப்படுத்தப்பட்டு வரமளிக்கப்பட்டிருக்கிற நபர் சபை பொது வாக்களிப்பினூடாக தெரிவு செய்யப்பட வேண்டும். அதுல அந்த தகுதி எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவரால. பரிசுத்த ஆவியானவரால தகுதி வந்திருக்கிறது எப்படி எங்களுக்கு தெரியும்? சபைக்கு அந்த அங்கத்தவர்களுக்கு எப்படி தெரியும்? அல்லது வந்து சபையா கூடினவர்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் 1 தீமோத்தேயு 3 தீத்து 1 இருக்கிற பரிசுத்த ஆவியால எழுதப்பட்டிருக்கிற அந்த 24 தகுதிகள். அப்ப அது அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு இருக்குதா என்று இவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறீர்கள். அந்த தகுதி அப்ப இருக்குது என்று தெரிஞ்ச பிறகு அப்ப அவரை அல்லது அந்த 1 2 அல்லது 3 4 பேர் சபைக்கு தேவையான அந்த அதிகாரிகளை ஏற்படுத்துறதுக்கு, அது ஒரு ஆளோ 2 பேரோ 3 பேரோ, அவனை அப்ப அதிகாரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த வரங்கள் தகுதிப்பாட கொடுத்திருக்கிறார் என்றது தெரியுது பைபிள் படி. அப்ப இப்ப என்னண்டு அவரை சரி நீங்கள் எங்களுக்கு அதிகாரியா இருங்கோன்னு சொல்லுறது, அப்படி இருங்கோன்னு சொல்லுறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழி சபை பொது வாக்களிப்பினூடாக தெரிவு செய்யப்படும். சபையிலிருந்து பொது வாக்களிப்பு, சபைய அந்த ஆக்கள் அந்த குறிப்பிட்ட நபருக்கு வாக்களிக்க வேண்டும். வாக்களித்தல் எங்களுக்கு தெரியும், வாட்டிங் பேசிக்கா. வாட் வந்து அது அந்த விடயம் என்ன, அந்த வாட்டிங்குடைய விதம் என்ன என்று நாம அது 2ஆக பிரிக்கலாம். அந்த விதம் அது ஒரு பேப்பர்ல நாம மார்க் போட்டு அந்த ஆளுக்கு நேர மார்க் போட்டு அவரை சூஸ் பண்றது ஒரு பேப்பர்ல எழுதி நாம அத ஒரு பெட்டியில போடலாம். அத பேலட் என்று நாம இங்கிலீஷ்ல சொல்றோம். நாம பேலட் அல்ல, அதாவது வாக்கு சீட்டு என்று சொல்றோம் நாம. அல்லது இன்னொரு விதம், அப்ப நாம கையை உயர்த்தி யாரு தெரிவு செய்யறது ஓகேயா, அவருக்கு யாரு அவர் வரலாம், அவர் அதிகாரியா வைக்க விரும்புறீங்க, அதுக்கு உங்களுடைய சம்மதத்தை காட்டுறாங்க, கையை உயர்த்துங்கோ என்ற கையை உயர்த்தி நாம காட்டலாம். இது இன்னொரு விதம். அப்ப இந்த 2 விதமும் பைபிள்ல எங்களுக்கு இந்த விதம் இருக்குது. அத பைபிள்ல சீட்டு போடுதல் என்று சொல்லி ஒரு சொல்லு வருது. அதாவது இந்த பேலட் சீட்டு போடுவது அல்லது கை உயர்த்துதல், கரங்களை உயர்த்துதல் என்ற சொல்லு பைபிள்ல அதத்தான் அடிப்படையில் எங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட்ல அந்த தெரிவு செய்கிறதை பற்றி தான் கதைக்குது, கரங்களை உயர்த்துதல். அப்ப இதான் அந்த விதம். விஷயம் என்ன, விடயம் என்ன, என்ன விடயத்துக்காக நாம தெரிவு செய்கிறோம்? அந்த அவர் மூப்பரா டீக்கன் என்ற அந்த பதவிக்கு தெரிவு செய்கிறோம். அப்படி அந்த தெரிவு செய்யல, அந்த தெரிவு செய்யற அந்த ஆட்கள் நபர்கள் யார் என்றதான் இப்ப நம்மளுடைய முக்கியமான கேள்வி. பொது வாக்களிப்பில் யாரு வாக்களிக்க போறீங்க? அதுக்கு 1900 ஆண்டுல இருந்து 1900 ஆண்டுல இந்த உலகத்துல 1900 இருந்து நாம இப்ப நாம 2000 ஆண்டுல பிறந்தையாக்கள் இருக்கிறோம், 1900 ஆண்டுல பிறந்தையாக்கள் நாங்கள் இருக்கிறோம். அப்ப இறக்குறைய இப்ப நமக்கு ஒரு 100-150 வருஷம் ஆச்சது. நமக்கு தெரிஞ்ச அந்த வாட்டிங் சிஸ்டம், நமக்கு தெரிஞ்ச வாட்டிங் சிஸ்டம் வந்து இலங்கையிலையும் அல்லது பல நாடுகளிலையும் ஐடென்டிட்டி கார்டு, அதாவது அடையாள அட்டை குறிப்பிட்ட வயசுக்கு மேல தான் அவர்கள் கொடுக்கிறார். அந்த அடையாள அட்டை பொதுவா 18 வயசு அல்லது 20 வயசு.
அந்த 18-20 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் ஆணோ பெண்ணோ அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆக அவர்கள் அந்த சித்த சுவாதீனம் அற்றவர், அதாவது அவர் பைத்தியம் அல்லது அவர் சரியான ஒரு மூலக்கோளாறு, அவர் நாம சொல்ல பைத்தியம் பிடிச்சிட்டு அது அப்படியான ஆள் இல்லாம மற்றபடி எந்த வருமான மட்டம் எந்த படிப்பு மட்டம் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஊர்ல சரியான சண்டியன் குளப்படி வீட்டுக்கு உழைச்சு கொடுக்கிறார், அவர் தொழில் இல்ல தொழில் இருக்குது, யாரா இருந்தாலும் அந்த 18 வயசு வந்துட்டா அவருக்கு அவற்றை பேர்ல அவர் ஓட் பண்ணலாம். இந்த வாட்டிங் மெத்தட் அது ஆணோ பெண்ணோ இத சொல்லுறது அந்த வாட்டிங் சிஸ்டம் நமக்கு தெரிஞ்சது. நாம அப்படிப்பட்ட ஒரு சகாப்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நூற்றாண்டுல அது 1900 தொடங்குறது. அதுக்கு பேர் என்ன பேர்? சர்வசன வாக்குரிமை. எழுதி வச்சிருக்கீங்களா? கவனமாக. சர்வசன வாக்குரிமை, யூனிவர்சல் சஃப்ரேஜ். 1900க்கு முன்னுக்கு யூனிவர்சல் சஃப்ரேஜ் சர்வசன வாக்குரிமை என்று உலகத்திலே இல்லை. அப்ப நமக்கு முன்னுக்கு வாழ்ந்த ஆட்களும் இந்த 1689ஆம் ஆண்டு விசுவாச அறிக்கை எழுதப்பட்ட அந்த நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டிலையும் இந்த சர்வசன வாக்குரிமை என்ற கதையே உலகத்திலே இல்லை. அப்ப 1600ஆம் ஆண்டுல என்ன வாக்கு உரிமை, என்ன வாக்கு, யாரு வாக்களிக்கலாம் அல்லது எப்படி அந்த விஷயம் செய்யப்பட்டது என்றதை வரலாறுல வைத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வரலாற்று சூழல்ல இந்த டாக்குமெண்ட் எழுதப்பட்டிருக்கு. இப்ப அதாவது நாம அதுக்கு தான் சொல்றோம், கான்டெக்ஸ்ட்ல நாம அதை விளங்குறது, அந்த கான்டெக்ஸ்ட்ல அது விளங்கும். பைபிள்ல நாம அதை இன்டர்பிரட்டிவ் மெத்தட் விளங்குறதுக்கான முதலாவது மெத்தடே அந்த வசனம் எந்த சூழமைவில எழுதப்பட்டு சொல்லப்பட்டது. உன் மாடு ஒருவனை முட்டினால் என்று உபாகமம் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கல. நமக்கிட்ட வீட்டுக்குள்ள மாடும் இல்ல, நாம மாடு வளர்க்கிறதும் இல்ல, நமக்கு மாடு வண்டியும் தெரியாது. அப்ப நாம டக்கண்டு அடே மாட்டை பற்றி மாடு முட்டுற பற்றி எங்கிட்ட மாடு இல்ல, அந்த வசனம் பைபிள்ல தேவையில்லைன்னு நாம வெட்டுறோம். அது அப்ப நமக்கு அப்ளிகபிள் இல்லை, நமக்கு அது பொருத்தம் இல்லை. அது மாடு நாங்கள் மாடே இல்ல அப்புறம் என்னத மாட்டு அந்த வசனம் நமக்கு இல்லை என்று நாம ஒதுக்குறது இல்லை. நாம என்ன செய்யறோம்? அந்த மாடு முட்டின அந்த கான்டெக்ஸ்டுக்கு நாம போறோம். அந்த எபிரிய குடியரசுல அவர்களுடைய மாடு ஏனப்பா வளர்க்கிறேன்னா மாட்டால மாடு என்னது பயன்படுத்தப்பட்டு அத பைபிள்ல அந்த சூழல்ல மாடு ஏன் முட்டை வலிக்கிட்டது அது ஏற்கனவே தெரியுமா தெரியாதா என்றெல்லாம் ஆண்டவர்களுக்கு சொல்லி இருக்கலாம் படிச்சுட்டு. இப்ப நாம என்ன சொல்றோம்? உன் வீட்டில் இருக்கிற மோட்டார் சைக்கிள் ஓட தெரியாத ஒன்ற பிள்ளை எடுத்துக்கொண்டு ஒருவனை முட்டினார். இப்படிதான் அதை நாம இன்டர்பிரட் பண்ணணும். மாடு முந்தி சாமான் கொண்டு வரதுக்கு பயன்படுத்தினது. நாங்கள் இப்ப ஆக்களையும் சாமானையும் கொண்டு வர நாம மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துறோம் அல்லது கார் யூஸ் பண்ணுறோம். உன் கார் ஒருதனை முட்டினால் மாட்டுக்கு பதிலாக கார், மோட்டார் பைக் அல்லது உன் நாய் நாம வீட்டை வளர்க்கிறோம். உன் நாய் கடிநாய் என்று தெரிந்தும் அது ஒருதனை கடித்து விட்டார். அப்ப கான்டெக்ட்ல நாம போய் அதுல என்னத்த அப்ப அங்க சொல்ல வந்ததுன்றத விளங்கி கொண்டு அதை நம்மளுடைய இந்த காலத்துக்கு நாம அப்ளை பண்றோம். அது கிமு 15ஆம் நூற்றாண்டு, நாம இப்ப கிபி 21ஆம் நூற்றாண்டு. அப்ப 2100 அங்க 1500 3600 ஆண்டுக்கு பிறகு நாம உன் மாடு ஒருவனை முட்டினால் என்றதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் நாம அந்த கான்டெக்ட்ல இருந்து எடுத்து இப்ப கொடுக்க போறோம்.
மாடு முட்டினால் இப்ப மாடு இல்லாத அந்த வசனத்தை விடுங்கொண்டு நாங்கள் சொல்றேன். அது எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நான் கதைக்க இல்லை. அதே போலதான் 1600ஆம் ஆண்டுல பொது வாக்களிப்பின் ஊடாக என்று சொன்னத அது என்ன பொது வாக்களிப்பு, அது என்ன காமன் சஃப்ரேஜ். காமன் சஃப்ரேஜ் என்றது அங்க என்ன சொல்லுறீனம், ஓ அது சர்வசன வாக்கு எடுப்பத்தான் என்று நாம நம்ம இடத்துக்கு அப்ளை பண்றது இல்ல. we have to go 1600ஆம் ஆண்டு யார் வாக்களிக்கலாம், எப்படிப்பட்ட வாக்களிக்கிறதுக்கு அனுமதி எடுக்க வேணும், யாரு அதுக்கு ஓம்படணும், இதெல்லாம் நாம விளங்கணும். அப்படி விளங்குறதை நாங்கள் போன முறை விளங்கி கொண்ட நாங்கள் ஒரு ஆள் வாக்களிக்கணும் என்று சொன்னா அந்த ஆள் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனா இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பானையாளா இருக்க வேண்டும். அவர்தான் வாக்களிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த காமன் சஃப்ரேஜ் என்று நாம கதைக்கிறவருடைய முதலாவது விடயம் குடும்பத்துக்கு பொறுப்பான ஆண் தான் அங்கு கான்டெக்ஸ்ட். இரண்டாவது அவர் திருச்சபையால அவர் திருச்சபை ஒன்றோட அங்கத்தவராக இருக்க வேண்டும், திருச்சபையினுடைய அங்கத்தவராக இருக்கணும். அப்ப ஆசாரியன் அவருக்கு ஓம்பட்டிருக்க வேண்டும். அப்ப குடும்பத்துக்கு பொறுப்பானையாள் என்ற பொறுப்பு என்று நாம கதைக்க வரைக்கல அது தகப்பனா இருக்கலாம். தகப்பன் மரிச்சு போயிட்டா அந்த குடும்பத்துக்கு யார் இப்ப பொறுப்பா இருந்து உழைச்சு கொடுத்து வீட்டு நிர்வாகங்கள் எல்லாத்தையும் ஆட்சி செய்து நடத்துறது அவரா இருக்கவர். அது மகனா இருக்கலாம், அல்லது மகனும் இல்லை என்றா அப்ப தகப்பனுடைய சகோதரங்களுடைய பக்கம் அல்லது தாயினுடைய சகோதரங்களுடைய பக்கம் யாரு அந்த ஆண். இதைத்தான் நாம பொது வாக்கெடுப்புன்றது 1600ஆம் ஆண்டுல இருந்து 1900 ஆண்டு வரைக்கும் இதுதான். இவன் 1900 ஆண்டு வரைக்கும் அந்த குடும்ப பொறுப்பு ஆண். 800-900 கொஞ்சம் அந்த இரண்டாவது விஷயம் ஆசாரியனுடைய அப்ரூவல் இருக்க வேணும் என்றது மாறி போச்சது 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில். ஆனா முந்தி இந்த டாக்குமெண்ட் யூகே, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஸ்காட்லாந்து இப்படி கிறிஸ்தவ நாடாக இருந்த எந்த நாட்டிலையும் குடும்ப தலைவன் தான் வாக்களிக்க வேணும். அந்த குடும்ப தலைவன் திருச்சபையினுடைய அங்கத்தவராக அவர் தொடர்ந்து நிலைச்சிருக்கணும். அதாவது குட் ஸ்டாண்டிங்ல இருக்க வேணும். குட் ஸ்டாண்டிங்ல இல்லாட்டி என்ன ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டா சபையில குழப்படி செய்திருக்கிறார், அவர் பிழையான என்றால் அவரை சபையிலிருந்து தற்காலிகமா நிறுத்தி இருப்போம். அந்த ஆள் வாக்களிக்கலாம். விளங்குமா? அப்ப அதுக்குதான் அவங்க அப்ப சொன்னாங்க ஆசாரியன்ட்டையும் லெட்டர் வேணும், ஆசாரியன் ஓம்படும். ஆசாரியர் ஓம்படணும் என்று சொன்னா போதர், சபை போதர் ஓம்படணும் என்றதான் அங்க சரியான ஆளை சபைக்குள்ளே ஒழுங்கில்லாதவன் என்னென்று நாட்டுல சரியான ஆளை தெரிவு செய்யறதுக்கு வருவான். அதனால இந்த ரெண்டு தான் மெயினாக எல்லா இந்த கிறிஸ்தவ நாடுகள்லையும் இருந்து கொண்டிருந்தது. ஈவன் கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கு முன்னுக்கு இந்த நாடுகள்ல கிறிஸ்டியானிட்டி பெறுகிறதுக்கு முன்னுக்கு ஆசாரியன் அவர்களுடைய அந்த நாம தெரியாட்டியும் குடும்ப தலைவன் மட்டும்தான் vote பண்ண வேணும். அந்த குடும்ப தலைவன் அவர் நிலங்கள் அவருக்கண்டு ஒரு நிலம், அதாவது தொழில், அப்ப தொழில் நிலத்தோடு தானே, அப்ப அவருக்கு சொத்து இருக்க வேணும். சொத்து இருந்தால்தான் அவர் vote பண்ணலாம். ஏன்னா நாட்டில ஆளறதுக்கு ஆட்களை தெரிவு செய்கிறதோ அல்லது அந்த நாட்டை ஆள்றது தெரிவு செய்கிற ஆள் உண்மையில நாட்டினுடைய நிலத்தை தான் அவங்க பாதுகாக்க போறாங்க. அந்த நாட்டினுடைய நிலத்துக்கு பொறுப்பான குடும்பங்களை தான் பாதுகாக்க போறாங்க. அப்ப உனக்கு நிலமே இல்ல, சொத்தே இல்ல, நீ ஒரு தெரிவு செய்கிற, அதனால உனக்கு நிலம் இல்லை என்றால் நீ வாக்களிக்க இயலாது. இது கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கு முன்னுக்கு எதிரே இனத்தை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் இதுதான்
வழக்கத்தில் இருந்தது, உலகம் தொடங்கினதில் இருந்து. வழங்கும் அப்பவுட அவர்கள் அந்த அவருடைய அஞ்ஞான மதத்தினுடைய தலைவர்களால அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்க வேண்டும் என்றதும் எங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியுது. ஏன்னா எபிரேய இனத்துல எந்த ஒரு 20 வயசுக்கு மேற்பட்ட ஆம்பளையும் கல்யாணம் செய்ய போவீர்கள் அவருக்கு ஒரு நிலம் இருக்கு. அவர் நிலம் வச்சிருக்கிறார். அதனால அவர் அந்த நிலத்தையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்காக அவர் சண்டைக்கு போக வேணும். சண்டைக்கு போறதுக்கு முடியுமானையால் வாக்களிக்க முடியும். இவர் நிலம் வச்சிருக்கிறார், குடும்பத்தை நடத்துறதுக்கு தகுதி இருக்குது, சண்டைக்கு போறார். இது ஆசாரியனும் ஒத்துக்கொள்ள வேணும். அவர் ஒரு சேர்ச்சில் அவர் அங்க இருக்கிற உள்ளூர் அந்த சபையில ஜபாலயத்துல அல்லது அவருடைய ஜப ஆலயங்கள் அவர் அங்க போய் ஓய்வு நாள் தோறும் அவர் இருந்து நெற்சாட்சி வெற்றியார். அதனால எதிரே இனத்துல இந்த மெதத்தை ஓடிக்கொண்டு பைபிள் அதை நாம பார்க்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் 10 பேருக்கு அதிகாரி யாருன்னு சொல்லி ஓட் பண்ணலாம். அதுல ஓட் பண்ணப்பட்ட ஆள் தான் 50 பேருக்கு அதிகாரி யாருன்னு சொல்லி அந்த 5 பேர் ஓட் பண்ணுகிறார். 10 பேர் 10 பேர் 10 பேர் 10 பேர். அப்ப இப்ப 10 குடும்பம் 10 குடும்பம் 10 குடும்பம் 10 குடும்பம். அப்ப 50 குடும்பத்துக்கும் 5 பேர் இப்ப தலைவரா வந்திருக்கிறார். அந்த 5 பேருக்குள்ளதான் இப்ப ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட போற 50 பேருக்கு அதிபதியாக. அப்படி அப்படி 10 10 10 பேர் 50 பேர் இருப்பினான் 50 பேர். அப்ப 50 தர 10 உண்மையில அது 500 குடும்பம் பேசிக்கா அந்த ஹயரார்கி. 10 குடும்பத்துக்கு ஒரு ஆள், 10 குடும்பத்துக்கு ஒரு ஆள், அதான் 10 பேருக்கு ஒரு ஆள். அப்புறம் 50 பேருக்கு ஒரு ஆள் என்று வரைக்கும் அந்த 10 பேருக்கு மேல ஒரு ஆளாக இருக்கிற ஆள் அப்படி 50 பேருக்குள்ள இருந்து செலக்ட் பண்ணப்பட வேண்டும். இதான் அந்த செட்டப். அப்படி செலக்ட் பண்ண படைகள் அவங்க குடும்பத்துக்கு உழைச்சு கொடுக்கிறார்கள், சபைக்குல ஒழுங்காக ஆசாரியனுடைய இதற்கு கடவுளுக்கு பயப்படுறார்கள், பொருளாசை இல்லாதவன் அது இல்லாத இப்படி இப்படி எல்லாம் அந்த குவாலிபிகேஷன் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். சோ இந்த மெதட் எபிரேய இனத்திலையும் இருந்தது. இது ஏனைய அஞ்ஞான இனங்களுக்கு இந்த செட்டப் ஆதி முதல் இப்படித்தான் போய். அதனால பார்வன் கூட அந்த நிலமதுகள் எல்லாத்தையும் சுவீகரிக்கல ஜோசேப்பினூடாக அங்க இருந்த அவனோட பூசாரிகளுடைய நிலம் ஒன்றும் அவன் எடுக்க இல்லை. ஏனடா அந்த சமயம் அந்த ஆசாரியர்கள் ஒரு முக்கியமான ரோல் அந்த நாட்டாட்சியிலையும் அவர்கள் பங்கு பெற்றிக் கொண்டு. நான் சொன்ன மாதிரி ஆசாரியனுடைய அனுமதி பெற்றிருக்கிற ஆள் தான் வாக்களிக்க முடியும். அப்ப அது ஏற்கனவே ஆண்டவர் படைப்பிலே அதை சரியா வச்சு. ஏன்னா குடும்ப தலைவர் ஒவ்வொருவரும் ஆசாரியன் வீட்டுல அந்த ஆசாரியருக்கு ஆசாரியனாக பல 10 குடும்பத்துக்கு ஆசாரியனா தெரிவு செய்யப்படுறீங்க. அப்ப நாட்டில இருக்கிற ஆட்சியினுடைய அதே பேட்டர்னும் குவாலிபிகேஷன் தான் சபைக்குள்ளையும் அதே பேட்டர்ன் குவாலிபிகேஷன் வருது. அப்ப இந்த செட்டப்பை நாங்கள் இந்த பின்னணியில இருந்தால் இந்த பொது வாக்களிப்பெண்டா என்னன்னு விளங்கிக் கொள்றோம். அதை விட்டு போட்டு நாம எடுத்தோம்னா எல்லா 18 வயசு மேற்பட்ட சபையில எல்லாருக்கும் வாக்களிக்கலாம் வாங்க என்றது இல்லை. இங்க கதை படுறது இங்க குடும்ப தலைவனாய் இருக்கிறால் அது நேரம் சபையில ஒழுங்கும் கிரமமா கடவுளுக்கு பயந்து சபையால ஒழுக்காற்று நடவடிக்கை செய்யப்படாதே ஆள். அப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப பாலேந்திரா எடுத்துக்கொள்ளும், அவருக்கு 3 மகன்மார் இருக்கிறோம்டா. இப்ப அவங்களும் எல்லாம் வளர்ந்து 20 வயசு 18 வயசு இல்ல 2 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளும். பாலேந்திராவும் இருக்கிற. அப்ப இப்ப அந்த குடும்பத்துல சர்வசன வாக்கெடுப்புன்னு சொன்னா இலங்கப்படி சௌரன் பாலேந்திராவும் ஆரோனும் போவாசும் வாக்களிக்கலாம். ஏன் துவாரகாவும் வாக்களிக்கலாம். மற்ற எல்லாம் சின்னாக்கள் வச்சுக்கொள்ளும். ஆனா நாம இங்க கதைக்கிற பொது வாக்களிப்பு பிபிலிக்கல் சஃப்ரேஜ் பாலேந்திரா மட்டும்தான் வாக்களிக்கலாம். அங்க 21 வயசுல இருக்கிற ஆரோனும் வாக்களிக்கலாம், 18 வயசுல இருக்கிற போவாசும் வாக்களிக்க இயலாது, தாயும் வாக்களிக்க இயலாது.
அப்ப பாலேந்திர யார பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிற தன் குடும்பத்தை தன்னுடைய தீர்க்கதரிசியா ஆசாரியனா அரசனா தந்த அந்த சின்ன குட்டி அந்த அந்த அழக அவர் பிரதிநிதித்துவப்படுத்தி ஓட் பண்ண போற. இதுதான் பைபிளுடைய வாட்டிங் சிஸ்டம். வயசு வந்தபடியால செய்யல, இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போ. இப்ப ஆரோடும் போவாசம் அவ 24-25 வயசு வந்துட்டினம். அவ ஒரு உழைப்பிலையும் அவட படிப்பிலும் முடிஞ்ச ஒரு உழைப்பிலையும் அவ சேர்ந்து உழைப்பிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்ப அவங்க தொழில இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க, குடும்பத்துக்கு உழைச்சி கொடுக்குறாங்க. அப்ப பாலேந்திராவும் இருக்கிற. அப்ப இப்ப வாக்களிக்கலாமோ? இப்பயும் இல்லை, இப்பயும் இல்லை. ஏண்டா ஆரோனும் போவாசும் உழைக்கிறது சரி, வயசும் சரி, ஆனா அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாரியாக்கள் அவர்கள் இல்லை. அந்த குடும்பத்துக்கு பொறுப்பு நிக்கிற ஆள்ன்றது இன்னும் தகப்பன் அவர்கள் குடும்பத்துடைய பொறுப்பு. அதனால இங்க உங்களுக்கு வயசு வந்ததா நீங்கள் உழைக்கிறீங்களா என்றது இல்ல அடிப்படை விஷயம். நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கிறீங்களா என்றதான் விஷயம். ஏனென்றா ஆண்டவர் முதல் என்னத்தை படைச்சவர்? குடும்பத்தை. குடும்பத்தை குடும்பத்தை ஆளத் தெரிஞ்சவன் தான் சபையாள முடியும். சபையாள முடியும். சபை என்று நாம சொல்லுறது அது அது பரிசுத்த சபையா இருக்கலாம் அல்லது உலக சபையா இருக்கலாம். உலக சபை என்று நாம சொல்றது அரச நாட்டாட்சிய, பரிசுத்த சபை என்று சொல்றது நாம திருச்சபை, அதாவது சர்ச். என்ற சபை என்றது சபையார் என்று கதைக்கிற அந்த சொல்லு சர்ச்சுக்குரிய சொல் இல்ல. அசம்பிளி என்ற அந்த சொல்லு அது கூடி வந்திருக்கிற மக்கள் குழுவை குறிக்கிற ஒரு சொல். அப்ப பைபிள்ல நாம அது நாம இதுலயும் பார்த்திருக்கிறோம் இல்ல? நாம ஆமா, இந்த சாரிஸ் யூனுஹாஸ் அரவாணி என்ற அந்த புக்கிலையும் அந்த விஷயத்தை வடிவா எழுதி இருக்கிறோம், படிச்சிருப்போம். நாம சபை விதையடிக்கப்பட்டவனும் கோஷம் அறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்ற அந்த வசனத்தை நாம படிச்சிருக்க முடியும். அந்த கான்டெக்ஸ்ட் நாட்டு ஆட்சியை பற்றியது உபாகமம். நாட்டாட்சி அது கடவுளுடைய ஆராதனை குறிச்ச சபை என்ன. அம்மோனியனும் மோவாவியனும் 10 தலைமுறை வரைக்கும் சபைக்குட்படலாகாது. அப்ப இந்த சபை என்று கதைக்கிற அந்த சொல்லு அது கூட்டமாக ஆண்கள் கூடி, குடும்ப தலைவர்கள் கூடி வருகிற ஒரு கூட்டத்துக்கு பேர் சபை பைபிள்ல. அத அந்த புத்தக வடிவா நாங்கள் எல்லாம் எழுதி. அப்ப ஆண்கள் கூடி வருகிற ஒரு கூட்டமா இருந்தா அந்த ஆண்கள் யாரு? அவர்கள் குடும்பத்துக்கு தலைவர்களாக இருக்கிற ஆண்கள். மற்றபடி வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளையும் கூடி வந்தபடியா அது சபை இல்லை. ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கிற 10 குடும்பத்துக்கு பொறுப்பா இருந்து கூடி வந்தா அதுக்கு பேர் சபை. 10 பேருக்கு குடும்பத்துக்கு பொறுப்பா இருந்து கூடி வந்தா அதுக்கு சபை. ஏடா 10 பேருக்கு தான் ஒரு ஆள் அடிப்படையில். அப்ப சபை என்றது 10 குடும்ப தலைவர்கள் கூடி வந்தா அதுக்கு பேர் சபை. அதான் ஆக குறைஞ்ச மட்ட சபை. பிறகு 50 பேர், பிறகு 100 பேர், பிறகு 1000 பேர். விளங்கும்? அப்ப 1000 பேர். அப்ப இந்த செட்டப்பை தான் நாம சபை என்று சொல்லுறோம்.
அதனால நாம நமக்கு இத சொல்லிக்கல திருச்சபை என்ற ஒரு பேர் சேர்த்துக் கொள்ளுறோம். ஏண்டா அதுல பரிசுத்த கடவுளோட நேரடி அவர் ஆராதிக்கிற பலி செலுத்துறதோட சம்பந்தப்பட்டு இருக்கிறபடியால அது நாம சேக்ரட் அசம்பிளி என்றும், சேக்ரட் என்று சொன்னா பரிசுத்த, அந்த கர்த்தருடைய ஆராதனையோட சம்பந்தப்படாம, பலிகளோட சம்பந்தப்படாம, நிர்வாகங்களோட ஆட்சிகளோட சம்பந்தப்பட்டதை நாம செக்யூலர் அசம்பிளி என்று சொல்லுறோம். செக்யூலர் அசம்பிளி, செக்யூலர் அசம்பிளி, சேக்ரட் அசம்பிளி. அந்த செக்யூலர் சேக்ரட் என்றது நேரடியா கர்த்தருக்கு நாம சேவகம் பண்றோமா, இல்லாட்டி நேரில் முறையில கர்த்தருக்கு சேவகம் பண்றோமான்றதுல வர்ற பிரிவு. அது அந்த செக்யூலர் என்ற உலக அல்லது நாட்டு சபை, சேக்ரட் என்று நாம கதைக்கிறது அது பலிகளோட செலுத்துற சபை. ரெண்டுமே கத்தற்ற சபை தான், கவனிச்சுக்கணும். ரெண்டுமே கத்தற்ற சபை தான். நாடும் கத்தற்றதான், பலி செலுத்துறதுக்கு கூடிவாரையாக்களும் கத்தருக்குத்தான். அதனால பைபிள்ல ஆண்டவர் ரெண்டு சபையிலையும் எழுந்தருளதை பற்றியும் எங்களுக்கு கதைக்கிறார். தேவர்கள் பரிசுத்தவான்கள் மத்தியில் கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறார், தேவர்களின் சபையில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். அப்ப அது தேவர்கள் என்று சொல்லுற அந்த சொல்லாடல் அது கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் வல்லமை உள்ள குடுபட்டிருக்கிறார்கள். கொல்லறதுக்கும் வாழ விடுறதுக்கும் வல்லமை யாருக்கு குடுபட்டு இருக்குது? நாட்டரசுக்கு. அது செக்யூலர். ஆசாரியன் கொலை செய்ய இயலாது, அவற்றையில வாழ இல்லை. அத நாம பலி செலுத்தல் சபை என்று நாம சொல்லணும். அப்ப ரெண்டு இடத்திலையும் கர்த்தர் எழுந்தருளதை பற்றி எங்களுக்கு வேதம் சொல்லு. இப்ப இதெல்லாம் எழுதி வைக்கணும், நாம கீறி எல்லாம் சும்மா கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சபை என்றது அசம்பிளியை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று சேக்ரட், மற்றது செக்யூலர். ரெண்டும் கத்தற்றதான். ரெண்டு சபையிலையும் ஒரு சபையா ஒன்று இருக்கணும்டா ஆக குறைஞ்சது 10 குடும்ப தலைவர்கள் இருக்கவர். அந்த ஒரு சபையினுடைய மினிமம் லெவல் 10 குடும்பம் இருக்கணும். 10 குடும்பம் இருக்க வேணும். 3 பேர் கூடி வந்ததுக்கு பேர் சபை இல்லை. பேசிக்கா 10 குடும்பம் கூடி வர்றதுதான் அந்த சபையினுடைய தொடக்கம், குடும்பங்கள். அப்ப இதான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்த அந்த மெத்தட். ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய அவிசுவாச நாடுகள்ல நாங்கள் அந்த இத சுவிசேஷத்தை பரப்பி சுவிசேஷத்தால இப்பதான் உருவாக்கி கொண்டிருக்கிறபடியால நாங்கள் ஆண்டவர் 2-3 பேர் கூடி வர்ற இடம் அந்த அப்ப 2 குடும்பமோ 3 குடும்பமோ கூடி வர்ற இடத்துல நான் இருப்பேன்ன்றதான் மெயினா அவர் கதைக்கிறார். ஏண்டா அவிசுவாச நாடுகள்ல சபை 10 குடும்பம் வரும் வரைக்கும் நாம பார்க்கறதுக்கு சபை என்று நாம கதைக்க முடிக்கிற உண்மையில குடும்ப தலைவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னா நாமல் சபையே அமைக்கிறது கிடைச்சு. சபையே அமைக்கல பேசிக்கா. அது எபிரேய குடியரசினுடைய அந்த பிரின்சிபிள நாங்கள் இங்க எடுத்து கொண்டு வரோம். 10 குடும்பமாவது இருக்கிறது ஆண்டவர் பேசிக்கா சபையாக அவர் கதைக்க தொடங்குறார். அதெல்லாம் பைபிள்ல பார்க்க போறோம். நான் 10 குடும்பம், ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு பேர் சபை இல்லை. இதை விட குடும்பமே இல்லாம 3 பேர் இருக்கிறதுக்கு பேர் சபை இல்லை. அதில் அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த மினிமம் ஹெட்ஸ் யாரு என்றுதான் கேள்வி. எத்தனை? இதெல்லாம் பைபிள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த விடயங்களை நாம விளங்கிக் கொள்ளேக்கல இந்த பொது வாக்களிப்பு என்ற அந்த விஷயத்தை குறிப்பா நான் 1-2 முக்கியமான பகுதிகளால வேதத்திலிருந்து உங்களுக்கு காட்ட நான் விரும்புறேன். சபை என்று சொல்றது நாடு ஆளு சபை, நாடாளும் சபை, நாடாளும் சபை. அதான் நாடாளும் சபை. சபை ஒத்திவைப்பு பிரேரணையில் இப்படியும் பேப்பர்ல இன்றைக்கு வரைக்கும் வாசிக்கிறோம். சபை ஒத்திவைப்பு பிரேரணை அது நாடாளும் மன்றம், நாடாளும் சபை. அப்ப அது சபை பேசிக்கா. நாடாளும் மன்றம், நாடாளு சபை. இப்பயும் இங்கிலீஷ்ல அசம்பிளி
என்ற அந்த சொல்ல பயன்படுத்துறவு அது இந்தியாவில் இப்பயும் அந்த லோக்சபா என்றுதான் சொல்லுகிறோம். அது பெரிய சபை லோக்சபா, மற்றது மாநில சபா என்று சொல்லுகிறோம். லோக்சபா மாநில சபை. அப்ப அதை அவை இங்கிலீஷில் அசம்பிளி என்று நம்ம அதை சொல்லுகிறோம். நாம பெரோயா ரிஃபார்ம்டு அசம்பிளி. அசம்பிளி அசம்பிளி என்று சொன்னா அடிப்படையில் சபை. நாடாளும் சபை, பலிகள் செலுத்துறது ஆளும் சபை, கடவுளுக்கு பலி செலுத்துறது ஆளும் சபை. அப்ப இந்த சபை விஷயத்துக்கான அந்த ஆட்சியாளர்களை தெரிஞ்செடுக்கிறத பற்றி இப்ப நாம கதைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த சபைய அது நாடாளும் சபையா, பலி செலுத்துகிற சபை ஆளும் நபர்களா, தலைவர்களா? அந்த நாம பார்க்கலாம், 2 பேருக்கும் மூப்பர் பைபிள்ல பயன்படுத்தப்படுது. மூப்பர் என்ற சொல்லு நாட்டாட்சிய ஆளுநர்களுக்கு மூப்பன் தான், சபை திருச்சபை அதாவது பலி செலுத்துற ஆளுறதுக்கு மூப்பர் என்ற பதத்தை நான் பயன்படுத்துறேன். ஈவன் அது புதிய உடன்படிக்கையில் இது தெளிவாக வருது. உங்கள் மூப்பர்களில் ஒருவனாகிய நான் எழுதுகிறதாவது. அப்போஸ்தலன் யோவான் எழுதுறேன். மூப்பர்களுக்குள் ஒருவனும் பெரிய மேய்ப்பருக்கு பதில் சொல்ல வேண்டிய சின்ன மேய்ப்பர்களுக்குள்ள இருக்கிறவனுமாகிய நான் எழுதுகிறதாவது. யாரு? அப்போஸ்தலன் பேதுரு. அப்ப அந்த மூப்பன் மேய்ப்பன் என்ற சொல்லுகள் அவங்க தெளிவாக விளங்கி இருந்துச்சுன்னா அது நாடாளும் சபைக்கும் பொருந்தும், அது பலி செலுத்தல் செய்கிற சபைக்கும் பொருந்தும். தலைமத்துவம் அதுல மூப்பர் எல்ட என்று சொன்னா சேர்ச்ச யோசிக்கல, அது நாட்டை ஆள்ற தலைமையில இருக்கிறவனுக்கு பேர் எல்டர். பைபிள்ல அதுக்கான டிஃபரன்ஸ் இல்ல. அந்த என்ன மேட்டர் டிஸ்கஸ் பண்ண போறோம், என்ன மேட்டர் நாம அட்மினிஸ்டர் பண்ண போறோம் என்றுதான் வித்தியாசப்படுத்தும். நாம காணி பிரச்சனை, குடும்ப பிரச்சனையிலையும் சொத்து பிரச்சனை, எதிரி நாட்டு படையெடுப்பு பிரச்சனை, இதுகளை டீல் பண்ண போறோமா அதுக்கு நாடாளும் எல்டர்ஸோட கதைக்கும். நாங்கள் ஆத்மீக விடயங்கள், ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதுகள், பாவம் பிரச்சனை, குடும்ப ஒழுங்குகள், நாட்டு ஒழுங்குகள் எப்படி இருக்க வேணும், அயரவரோட உறவுகள் எப்படி இருக்க வேணும் என்றதுக்கு யார நாம ஆலோசனைக்கு நாட வேணும்? நாங்கள் அது பரிசுத்த சபையாளர் எல்டர்ஸ நாட வேணும். அயல அந்த எந்த விடயங்கள் ஆளப்படுது என்றதுதான் 2 சபையும் பிரிக்குது. நிலத்தோட சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, லோக்சபா சபா, அந்த சபா நிலத்தோட சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? ஆட்சின்றது நிலத்தோடு தான். ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா? அப்ப திருச்சபை தான். இதான் அந்த 2 அதை நிர்வகிக்கிற ஆக்கள். இந்த 2 பேரையும் தெரிவு செய்யறதுக்கு வாக்களிக்கிறது யாரு? பெண்கள் வாக்களிக்கலாமா, ஆண்கள் வாக்களிக்கலாமா, சிறுவர்கள் வாக்களிக்கலாமா, அறிவிருக்கிறார்கள் வாக்களிக்கலாமா, அறிவில்லாதாக்கள் வாக்களிக்கலாம், வேலை இருக்கிறவன் வாக்களிக்கலாமா, வேலை இல்லாதவன் வாக்களிக்கலாமா, குற்றவாளிகள் வாக்களிக்கலாமா, குற்றவாளி இல்லாதவன் வாக்களிக்கலாமா என்ற எல்லாத்தையும் நாம பார்க்க வழி கிடைக்கலாம். எங்களுக்கு ஆண்டவர் சொல்ற குடும்பத்துக்கு பொறுப்பாயிருந்து நட்பிரசையாகவும் திருச்சபையினுடைய நல்ல ஒரு விசுவாசியாயும் இருக்கிற அந்த ஆண் மட்டும் வாக்களிக்கலாம். சரியா? அப்ப இத நாம வெளிக்கடைக்கல நாம பாப்போம். தொழுகை செய்யும் சபை, தொழுகை செய்யும் சபையில வாக்களிப்பு, தொழுகை செய்யும் சபையில வாக்களிப்பு. என்ன நான் சேர்ச்சை பற்றி கதைக்கிறேன்னா, தொழுகை செய்யும் இப்ப சேர்ச் என்று சொல்றோம், அது உண்மையில எக்லீசியா என்று சொன்னாலே ஒரு கூட்டத்துக்காக அழைக்கப்பட்டியாக்க. அப்ப அங்கேயும் அது எந்த கூட்டம் என்றுதான் திருப்பி
அது சேக்ரட் சபைன்னே நீங்க நாம சொல்லுவோமே அல்ல, அத பலி செலுத்தும் தொழுகை செய்யும் சபைக்கான வாக்களிப்பு. சகரியா 8:23 சகரியா 8:23 டேஷ் போட்டு நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஆக குறைஞ்சது 10 குடும்ப தலைவர்கள் ஒரு போதகரை தெரிவு செய்யலாம். ஆக குறைஞ்ச 10 குடும்ப தலைவர்கள் தங்களுக்கு மேல ஒரு போதகரை தெரிவு செய்யறது பற்றி அந்த வசனம் கதைக்கு. அந்த மினிமம் நம்பர் 10 என்றது எங்க எடுக்கிறோம்? உபாகமம் 18:21 இருந்து. ஆனா ஆண்டவர் சகரியால கதைக்கிறது சேர்ச்சை பற்றி. அதுலயும் 10 புருஷர் தங்களுக்கு மேல ஒருதனை போதகராக தெரிவு செய்கிறது பற்றி கதைக்கிறேன். அப்ப பேசிக்கா அந்த 10 தான் ஆக குறைஞ்சது ஒரு ஆட்சிக்குள்ள வாக்களிக்கிறதுக்கான மினிமம். இதான் நாம கதைக்க தொடங்குறோம். பொது தொழுகைகள் அடுத்த வசனம் சொல்லுவோம். 2வது வசனம் சகரியா 12:14 சகரியா 12:14 கமா சங்கீதம் 22:27 சங்கீதம் 22:27 இதுல நம்ம குடும்பம் என்ற ஆர்டர் பயன்படுத்தார். குடும்பம் டேஷ் போட்டு குடும்பம் என்று எழுதுங்க. குடும்பம் அல்லது அதோட சேர்த்து அல்லது உபாகமம் 12:7 உபாகமம் 12:7 உபாகமம் 14:26 இதுல வீட்டார் என்ற சொல்ல பயன்படுத்துறார். வீட்டார் அதாவது ஹவுஸ் ஹோல்டு. முதலாவது ஃபேமிலி பயன்படுத்துற, பிறகு ஹவுஸ் ஹோல்டு பயன்படுத்துற. ஹவுஸ் ஹோல்டு ஓகே. அந்த 2வது வசன விஷயங்களுக்கு நாங்கள் என்னத்தை கதைக்கிறோம் என்று சொன்னா, பொது ஆராதனை இதுக்கு டேஷ் போட்டுட்டு இதுதான் அந்த வசனங்களுக்கான விளக்கம். பொது ஆராதனை கடவுளின் பார்வையில் குடும்பமாக பார்க்கப்படுகிறது. பொது தொழுகை கர்த்தரின் பார்வையில் குடும்பமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது வசனம் ஜாத்ராமம் 12:3 கமா உபாகமம் 12:6-7 கமா உபாகமம் 14:22 இருந்து 29 14:22-29 கர்த்தருடைய பந்திக்கான ஆடு ஒரு குடும்பத்துக்கு ஒன்று. கர்த்தருடைய பந்திக்கான ஆடு குடும்பத்துக்கு ஒன்று. A lamb for a household. ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்குத்தான் ஒரு ஆடு அடிக்கணும் என்று கதைக்கிறார். அந்த குடும்பத்துல ஒரு ஆடு, அவர் சொன்ன வயசுல அடிச்ச ஆடு சாப்பிட பத்தாத மிஞ்சி இருக்குமெண்டா இன்னும் ஒரு குடும்பம் சேர்ந்து 2 குடும்பம் சேர்ந்து ஒரு ஆடு அடிக்கலாம். ஆண்டவர் ஒரு நாளும் தனியால் ஒரு ஆடு அடிக்கிறத பற்றி கதை கேட்கல. பாஸ்கா குடும்பம் தான் ஆடு அடிக்கலாம். அந்த குடும்பத்துல சாப்பிடறதுக்கு ஆட்கள் அந்த அளவுக்கு இல்லைன்னா இன்னும் ஒரு குடும்பம் சேர்ந்து அந்த பாஸ்காவில பங்கு பெற்றலாம். அதுல கம்யூனியன் குடும்பமா தான் ஆண்டவர் பாரு. இதெல்லாம் நான் கதைக்கிறது
அந்த பொது தொழுகையில நாம கெத்தரை சேவிக்கிற தொழுகையில கொமீனியன் கதைக்கிறோம். கொமீனியன் ஆண்டவர்களும் இண்டிவிஜுவலா பார்த்தது இல்ல, குடும்பம் அந்த குடும்பமா தான் அவற்றை பார்வையில இருக்கு. சரியோ? அதுல அந்த இண்டிவிஜுவலிசம், தனி நபர், அந்த விளையாட்டு தான் அடிப்படையில் பிரச்சனையாக வருகிறது இந்த பிரதிநிதித்துவ வாக்கெடுப்புக்கு. இண்டிவிஜுவலிசம் அடிப்படையில் சர்வசன வாக்குரிமைக்கான கால். தனித்தனி ஆட்களை அடையாளம் காண்றோம். அதுக்கேற்ற தனித்தனி ஆட்களா தன் பொது தொழுகையில் அடையாளம் பார்க்கிறதே இல்லை. அவர் அந்த குடும்பத்தை தான் அவர் பார்க்கிறார். இதுக்கு அந்த வசனம் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு தகப்பன் தான் அழைச்சு கொண்டு போகணும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். இது அடுத்த வசனம் தொடங்குறோமா? இது 4வது. உபாகமம் 12:7, உபாகமம் 14:26, மற்றது 1 சாமுவேல் 1 எல்கானா. அப்ப இதுகளை நாம பார்க்கல கடவுளை பொதுவில சேவிக்கிறதோ குடும்பத்தில சேவிக்கிறதுக்கோ தகப்பன் தான் பொறுப்பாளி. அதான் இந்த வசனங்கள் சொல்லு. தகப்பன் தான் பொறுப்பாளி, ரெஸ்பான்சிபிள். இதுக்குதான் பொறுப்பான குடும்பத்துக்கு பொறுப்பானவர் கேட்கிறது. உழைச்சு கொடுக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு அந்த குடும்பத்தை பொது தொழுகைக்கு நடத்துறதும் குடும்ப பொறுப்பு. அதாவது அந்த ஆசாரியனும் ஓம்படணும். அவர் தலைவர்களை தெரிவு செய்யறதுக்கு இவர் தகுதியான ஆளா இல்லையான்னு. அவன் சேர்ச்சுக்கே ஒழுங்கு இல்ல, நாட்டுக்கும் சேர்ச்சுக்கும் தலைவரை தெரிவு செய்யறதுக்கு அவர் வாக்களிக்கிறது. தன் குடும்பத்தையே ஒழுங்கா கடவுள் சொன்ன மாதிரி நடத்துறதுக்கு பொறுப்பில்லாதையா என்னென்று வாக்களிக்கலாம். அதனால ஆண்டவர் அத குடும்பத்துல தகப்பன் தன் குடும்பத்தை ஆராதனைக்கு கொண்டு வாரதுக்கோ அல்லது சக்ரமெண்ட்ஸ் நாம சொல்லணும். என்ன கர்த்தருடைய பந்தியும் அடுத்தது திருமுழுக்கும், திருவிருந்தும் திருமுழுக்கும், அத விளங்கப்படுத்துறதுக்கு அவர்தான் பொறுப்பானையாள். உன் மகன் உன் மகள் என்று ஆண்டவர் அட்ரஸ் பண்ண அவர் கதைக்கிறது தகப்பனுக்கு பேசிக்கா. அதனால அவர் பொறுப்பாளி, குடும்பத்துக்கு பொறுப்புன்றது அந்த விஷயங்களை விளங்கப்படுத்துறதுக்கு பொறுப்பானையாள். அம்மா இல்ல பொறுப்பு, அப்பா அதுதான் பொறுப்பானையாள் என்று கதைக்க விളിக்கிறோம். அதனால அது எங்களுக்கு உதாரணத்துக்கு அது அடுத்ததான் நாம கதைக்கலாம். யாத்ராமம் 13:14 யாத்ராமம் 13:14 பரிசுத்த நியமங்களின் விளக்கத்துக்கு பொறுப்பான ஆள் தகப்பன். அப்ப இந்த பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்ட் யாரு குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்த பிள்ளைகளுக்கு, மனசிக்கு, வெளியாக்களுக்கு, கர்த்தருக்கு யாரு ரிப்ரசன்ட் பண்றது? யாரு? தகப்பன், குடும்ப தலைவன். அது எழுதிட்டீங்களோ அந்த வசனம்? சக்ரமெண்ட்ஸ் விளங்கப்படுத்துறது. அடுத்தது கர்த்தருக்கு முன்னால சாப்பிடுறது. உபாகமம் 12:1-19 உபாகமம் 12:1-19 உபாகமம் 14:22 உபாகமம் 14:22-29 22-29 உபாகமம் 16:9-12 22
உபாமம் 26:1-15. நாம ஜாத்ராகமம் 18 எழுதலாம். ஜாத்ராகமம் 18 அந்த ஜெத்ரோ வந்து பலி செலுத்தி கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் சாப்பிட்டார்கள், புசித்தார்கள். அப்ப அதுவும் வந்து அந்த வசனம் அங்கேயும் குடும்ப தலைவர்களும் அந்த மூப்பர்களும் தான் அங்க பொறுப்பு. அவங்க தான் சாப்பிட்டது அந்த மலையில. அவங்கெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக சாப்பிடுறது. அதாவது அது ஒரு அந்த சபையை பற்றி கீழே மலைக்கு கீழே மத்தியாக்கள் அந்த இதுல சாப்பிடுவீங்க குடும்பங்கள் எல்லாம். ஆனா மேல ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் கர்த்தருக்கு முன்பாக சாப்பிடுறது. நான் கதைச்ச இடம்ல இல்ல ஆண்டு சொல்ல, உன் ஆண் மக்கள் எல்லாரும் வருஷத்துக்கு 3 தரம் எனக்கு முன்பாக வரக்கடவர்கள். உன் ஆண் மக்கள் யாவர், பெண் மக்கள் கதை இல்ல. ஆண்டவர் பிரதிநிதிகளைத்தான் அவர் கூப்பிடுற, குடும்பத்துக்கு பொறுப்பானையாக்களை. ஆனா குடும்பத்துக்கு பொறுப்பானையாக்களை வர சொல்லி தனக்கு முன்னால வந்து அந்த 3 பஸ்கா, அடுத்தது பெந்தெகோஸ்தே, அடுத்தது கூடார பண்டிகை. அந்த 3 பண்டிகையிலையும் ஆண்களைத்தான் இப்ப ஜோசேப்பு போனவர். அப்ப அந்த ஜோசேப்பு போய்க்கல, தகப்பன்மார் போய்க்கல, ஏற்கனவே சொல்ல கத்தர்கிட்ட கொண்டு போற ஆக்களும் அவங்க தான். அப்ப மனுஷி பிள்ளைகளும் அவனோட போறினம். ஆனா ஆண்டவர் ஒன்னாலும் மனுஷி பிள்ளைய பார்க்க இல்ல. ஆண்டவர் பார்க்கிறதெல்லாம் பிரதிநிதியத்தான். தகப்பன் கூட்டிக் கொண்டு வரான தகப்பன் இருக்கிறானோ விளங்குதோ? அதான் நான் சொல்ல, ஆண் மக்கள் எனக்கு முன்னால் கூட வரும். யாராவது வராம விட்டா அந்த ஆத்மா பிரச்சனை அறுப்புண்டு போகும். அப்ப ஆண்டவர் பேசிக்கா தனக்கு முன்னால வர்றது அவர் கதை கேட்கல. ஆண்கள் ஆண்கள், ஆண் மக்கள், புருஷர், மென் மென் மென். அதான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். யாருக்கு ரெப்ரசன்ட்? அந்த ஃபேமிலிக்கு ரெப்ரசன்ட், அந்த குடும்பத்தின் பிரதிநிதித்துவம். அதனால இந்த விஷயங்களை எங்களுக்கு தெளிவா நாம பார்த்தோம்னா பழைய உடன்படிக்கையில இருந்து இதைத்தான் எங்களுக்கு 1 சாமுவேல் 1:5-7, 1 சாமுவேல் 1:5-7 அது அடுத்தது எழுதிக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 1:5-7 ஆசாரியன் குடும்பத் தலைவர்களுக்கு காணிக்கைகளையும் பலிகளையும் பரிமாறுவான். குடும்பத் தலைவன் தான் தன் குடும்பத்துக்கு காணிக்கை பலிகள் பரிமாறுவான். சீலோவில எல்கானா வந்து வருஷந்தோறும் பலி செலுத்துறார். அப்படி பலி செலுத்தல அங்கிருந்த ஆசாரியன் அந்த பலிகளை வேண்டி பல சமாதான பலி, மற்ற உற்சாக பலி, ஸ்தோத்திர பலி, இதழ் அந்த பலி செலுத்துற ஆக்களும் சாப்பிட கூடிய பலி. அப்ப அந்த பலிய யாரு கொண்டு அங்க பிரசன்ட் பண்ணுறது? தகப்பன் எல்கானா. ஆனா பிள்ளைகள் எல்லாம் பின்னுக்கு மனசிய எல்லாம் இருக்கிறீங்க. ஆனா அங்க கதைக்கிறது ஆசாரியனும் தகப்பனும் தான். அந்த பலி செலுத்தின பிறகு மிச்சத்தை எடுத்து அவருக்கு போக வேண்டிய, குடும்பத்துக்கு போக வேண்டிய பகுதியை யார்கிட்ட ஆசாரியன் கொடுக்கிற? எல்கானா. எல்கானா தான் அந்த பலியில எல்லாருக்கும் பிரிச்சு போட்டு அந்நாளுக்கு இன்னும் ஒரு பங்கு கூட கொடுப்பேன். வழங்குறோம். அப்ப கவனிச்சுக்கோங்க. அப்ப தந்த ஃபேமிலிக்கு யாரு ஆசாரியனா இருக்கிறது? அந்த தகப்பன் தான். ஆசாரியனோட யாரு டீல் பண்றது? அந்த குடும்ப தலைவரான ஆசாரியன். அப்ப இந்த அதை எப்படி போடுறோம்னா, பேசிக்கா பந்தி அமர்றதுக்கு ஆசாரியனோட குடும்ப தலைவன் டீல் பண்ணுவார். தந்த குடும்பத்துக்கு பந்தி அமர வைக்கிறது குடும்ப தலைவரை தவிர ஆசாரியன் இல்லை. அப்படிதான் வேதம் காட்டு. அப்ப இந்த செட்டப்ல வேதத்துல கவனிச்சோம்னா ஆண்டவர் எங்களுக்கு திருப்ப காட்டுற விஷயம். அடுத்தது நாம ஜாத்ராமம் 20ஆம் அதிகாரம் ஆண்டவர், அது நாம ஜாத்ராமம் 20 நாம அது அடுத்ததா எழுதி கொள்ளலாம். கர்த்தர் தன்னுடைய சித்தத்தையும் சட்டத்தையும் கதைக்கிறது குடும்ப தலைவரோட, அதாவது ஆண்களோட குடும்ப தலைமத்துவம். கர்த்தர் தன்னுடைய சித்தத்தையும் சட்டத்தையும் வெளிப்படுத்துறது குடும்ப பொறுப்பானவருக்கு, குடும்பத்துக்கு பொறுப்பானவர். அது குடும்ப பொறுப்பான ஆண்கள்.
பெண் ஒரு நாள் குடும்ப பொறுப்பாக வேதம் கதைக்கிறது இல்லை. வேதத்தில் அப்படி இல்லை. நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் என்றெல்லாம் கதை கேட்க ஆண்டர் அப்பா பார்த்தும் கதைச்சு கொண்டிருக்கிற அந்த இடத்துல இருந்து எல்லா ஆண்கள் அங்க நின்றவங்க எல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்துற அந்த ஆண்கள் குடும்ப தலைவர்கள். நீ ஆனாலும் உன் வீட்டுல வந்திருக்கிற அந்நியனானாலும் தேசிக்க உன் வீட்டுல இருக்கிற அந்நியன் அந்த கான்டெக்ட் ஆண்ட கதைக்குள்ள ஒரு வீட்டுல பொறுப்பா இருக்கிற ஒரு ஆளுக்கு 10 கட்டளை கதைச்சு கொண்டிருக்கிற 10 கட்டளை வீட்டுக்கு பொறுப்பா இருக்கிற ஒவ்வொரு கதைப்பட்டு கொண்டிருந்த விஷயம். அதான் ஆண்டத்தின் சித்தத்தையும் சட்டத்தையும் கதைச்சது வீட்டுக்கு பொறுப்பா இருந்த ஆக்களோட. இது அப்ப ஏன் அவங்களும் பிரதிநிதிகள், அவங்களும் தங்களோட வீட்டுல இருக்கிறவன் எல்லாம் வயசு வந்தபடியே வாக்களிக்க ஏறாது. எனக்கு என்னோட நான் சொல்ற மாதிரி டீல் பண்றதுக்கு வாக்களிக்க வேணுமா ஓமா இல்லையான்னு சொல்றதுக்கு குடும்ப பொறுப்பாளரை கூப்பிடு. இதான் பைபிளுடைய செட்டப். இது நாங்கள் சொல்றது சர்ச் கான்டெக்ட்ல இதுதான் ஓடிக்கொண்டு இருக்கு. அப்ப இதை நாங்கள் என்ன மெத்தட் என்று சொன்ன இந்த பிரதிநிதித்துவ குடும்ப தலைவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துற இந்த குடும்ப தலைவர்களால பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்கள் சேர்ந்து வர அந்த அமைப்புக்கு நாம சொல்லுற பெயர் தான் அது ரெப்ரசன்டேட்டிவ் சஃப்ரேஜ் என்று சொல்லுறோம். பிரதித்துவ வாக்கெடுப்பு. அதுக்கு ஒரு பொலிட்டிக்கலா நாம சொல்ற அரசியல் ரீதியா சொல்ற ஒரு சொல்லாடல் ரிபப்ளிக். குடியரசுல இதான் மெத்தட். ரிபப்ளிக்ல எப்பயுமே குடும்பத்துக்கு பொறுப்பான ஆக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி தங்களோட குடும்பத்தை வாக்களிப்பினார். அப்படி வாக்களிக்கல அவங்க அரசனை தெரிவு செய்யறதுக்கு வாக்களிக்கிறது இல்ல. நம்ம ஸ்டைல்ல சொல்ற பாராளுமன்றத்தை தெரிவு செய்யறதுக்கு வாக்களிக்கிறது இல்ல. 10 குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கிறாள் தங்களுக்கு பொறுப்பா இருக்கிறாளுக்கு வாக்களிப்பினார். அப்ப நாம சொல்லுவோம் அத ஊர் தேர்தல் என்று நாம பேசிக்க அதுல கதைக்க தொடங்கலாம். ஊர் அல்லது வட்டார தேர்தல். அத சரியான சின்ன அலகல். 10 குடும்பத்துக்கு பொறுப்பு, 50 குடும்பத்துக்கு பொறுப்பான 50 பேருக்கு பொறுப்பானடா 50 தர அந்த 10 அப்ப அது 500 குடும்பத்துக்கு பொறுப்பு. சரி, அப்படிதான் அந்த தேர்தல். அப்ப இப்ப 500 அந்த 50 பேரை தெரிவு செய்கிற ஆட்கள் 500 குடும்ப தலைவர்களும் இல்ல. 500 குடும்ப தலைவர்களும் இல்ல. ஏற்கனவே 10 குடும்பத்துக்கு தலைவர் தங்களுக்கு மேல ஒரு ஆளை தெரிவு செய்துட்டோம் இல்ல. அப்படி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு விட்டு இருக்கிற அந்த தலைமையில் இருக்கிற அந்த 10 பேர் தான் அந்த 50 பேருக்கு பொறுப்பானையால தெரிவு செய்யணும். கீழே இருக்கிற 10 பேர் தாங்களும் போய் ஓட் பண்ண போறோம். நீ ஓட் பண்ணி ஏற்கனவே தெரிவு செய்து விட்டு இருக்கிற. இப்ப தெரிவு செய்தவன் தான் தங்களுக்கு மேல இருக்கிறதால தெரிவு செய்யலாம். தங்களுக்கு மேல தெரிவு செய்யப்பட்ட 50 பேருக்கு பொறுப்பா இருக்கிறவன் 100 பேருக்கு பொறுப்பா இருக்கிறவன் தெரிவு செய்யலாம். 100 பேருக்கு பொறுப்பா இருக்கிறவன் தான் 1000 பேருக்கு பொறுப்பான இருக்கிறவன தெரிவு செய்யலாம். இப்ப ஜோதி பாருங்க எத்தனை லட்சம் அதுக்குள்ள வந்திருக்கிறார். ஆனால் ஓட் 10, 50, 100, 1000 தான் போகும். 1000 போட்டால் இந்த 18,30,000 பேர் வாக்களிக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விசற்கதை ஒன்றும் இல்லை. அங்க லிஸ்ட் எல்லாம் அப்படி கணக்கே ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இதுக்கு பேர் நாம சொல்ற ரிபப்ளிக் செட்டப், குடியரசு. இதான் பைபிள் சொல்ற ரிபப்ளிக். அதான் இந்த ஜனநாயகம் என்று சொல்ற டெமோக்ரசி இந்த ரிபப்ளிக்கு எதிரான சொல். ரிபப்ளிக்கு எதிரான சொல்லு எதிர்ச்சொல் டெமோக்ரசி. குடியரசுக்கு எதிரான சொல்லு ஜனநாயகம். நீ ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய போறாலும் $10 லட்சம் பேர் வாக்களிக்கணும். நீ 225 பேர் தெரிவு செய்ய போறாலும் 10 லட்சம் வாக்களிக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதாவது அந்த 18 வயசு மேற்பட்ட எல்லாரும் வாக்காளர் விட்டா அவ்வளவு. 10 லட்சம் இல்லை, நமக்கு நாம சொல்ற மாதிரி அது எத்தனையோ லட்சம் இல்லை.
நீங்கள் மாகாண சபை தேர்தல் வச்சாலும் அதுக்கும் லட்சக்கணக்கில் ஆக்கள் அதே ஆக்கள் எல்லாருமே வாக்களிக்க, எல்லா நிலைக்கும் எல்லாரும் வாக்களிக்கணும். அதுக்கு பேர் தான் நாம சொல்றது சர்வசன வாக்கெடுப்பும். அது ஜனநாயக வாக்கு, அது ஜனநாயக சர்வ ஜனநாயக வாக்கெடுப்பு, ஜனநாயகம். பைபிளுக்கு முரண் அது. பைபிள் அது பல தீமைகளை கொண்டு வர்றது. அது கத்தற்ற சித்தத்துக்கு முரணாக மனுஷ தாங்கள் சுய புத்தியில சாஞ்சு உருவாக்குற ஒரு சிஸ்டம். அதனால ஆண்டவர் உண்ட வழியின் கனியை நீங்க எங்களே புசிங்கூடா. நான் சொன்ன மாதிரி நடக்க விருப்பம் இல்லை, நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்க போறீர்கள் ஓட் பண்ணி, நீங்களே செய்து நீங்களே போங்க. கர்த்தர் அவர்களின் வழிகளுக்கு தக்கதான பலன்களை அவர்களை புசிக்க விட்டுற. சத்தியத்தை அநியாயத்தால அடக்குறீங்களோ, சத்தியம் ரிபப்ளிக். அத அநியாயத்தால உங்களோட சொந்த எனக்கு ஓட் கனவே எல்லாரையும் வாக்களிக்க விட்டா அதுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு நான் கூட எடுத்துருவேன் தானே. ஜெய் 1000 பேரை வாக்களிக்க விட்டா காம்படிஷன் சரியான டஃப் ஆயிருக்கும். ஐயோ, அதை விட லட்சக்கணக்கில் வாக்களிக்க விட்டா ஏதோ கொஞ்சம் கூட எனக்கும் வந்து சேரும் என்று சுய புத்தியில சாஞ்சு படிக்காதவன், நிற்காதவன், உழைக்காதவன், பொறுப்பில்லாதவன், குடியாரன், வெறியாரன், ஒழுங்கில்லாதவன் அவன் ஆக நாட்டு சட்டத்தால வாக்களிக்க முடியாத கிரிமினல் என்ற ஒரு பச்சை குத்தாத ஒரு ஆளா இருந்தா இல்லாட்டி சரி, மற்றபடி ஒரு போத்தில் சாராயம் வேண்டி கொடுத்தாலும் வாக்குச்சீட்டே தர்ற எவரா இருந்தாலும் வாக்களிக்கலாம், நோ ப்ராப்ளம். எவ்வளவு ஒரு பொல்லாப்பும் பைத்திய வேலைகள். அதனால குடியரசு என்றது பிரதிநிதிகள் தங்களுடைய பிரதிநிதியை தெரிவு செய்கிறது. தங்கள் அந்த ஒவ்வொரு மட்டத்திலையும் அந்த பிரதிநிதித்துவம் இருக்கு, ஒவ்வொரு மட்டத்திலையும் பிரதிநிதித்துவம் இருக்கு. ஆனா ஜனநாயகம் என்றது எல்லா மட்டத்திலையும் எல்லாரும் தாங்கள் தெரிவு செய்கிறார். வாக்கெடுப்பு, காமன் சஃப்ரேஜ். தெரியும், நாங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த தசமபாகம் எல்லாம் கொண்டு வரைக்கல நானும் சொன்ன நாங்களும் முந்தியெல்லாம் ஒரு அளவுக்கு இந்த ஒரு அளவா தெரிஞ்சிருந்தால் நாங்கள் சில விஷயங்கள்ல இன்னும் சரியாக நாம அதை ஒழுங்குபடுத்தாம பல விஷயங்கள் அதுக்கான அறிவு நமக்கு இல்லை. ஏண்டா அடிக்கிறது முழுக்க அறிவு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கணும். அதனால நாங்கள் பல விஷயங்களை அதை நமக்கு அப்படி இருக்கத்தக்க நாங்கள் 2020ஆம் ஆண்டுல மெசியாவே அரசன் என்ற அந்த பிரசங்க தொடர்ல நாங்கள் முடிவு பண்ணாங்க பெண்கள் வாக்களிக்க இயலாது ஒரு காலம் என்று. அப்ப அதுல அந்த பிரசங்கத்துல மெசியாவே அரசன் நாம தெளிவதெல்லாம் அப்ப அந்த அதுக்கப்புறம் வர்ற இந்த தேர்தலையும் நாட்டு தேர்தல்களாக இருக்கலாம், அதே இதைத்தான் நாங்கள் சபைகள்லையும் நாங்கள் தெரிவுகள்ல அந்த பிரின்சிபலை அப்படி அப்ளை பண்ணாங்க. அப்ப இருந்தே நாங்கள் பெண்கள் தேர்தலில் வாக்களிக்க வேண்டாம் என்றதை வேதபூர்வமா அந்த பிரசங்க தொடர்ல காட்டு. அந்த பிரசங்க தொடர்ல நாங்கள் ஆண்களும் கூட இந்த கர்த்தர் தகுதி கொடுக்காத ஆட்களுக்கு வாக்களிக்க இயலாதுன்றதை முடிவு பண்ணாங்க. கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறாரா என்று பார்க்கவும், அல்ல கர்த்தர் தகுதிப்படுத்தி இருந்தா கட்டாயம் கர்த்தரை சேவிக்கிற ஆளா இருக்க வேணும். பொருளாசை இல்லாதவன், கடவுளுக்கு பயந்தவன், கடவுளர்களுக்கு பயந்தவன் இல்ல, அல்லது கடவுளர்களுக்கு ஜால்ரா போட்டு சமரசம் செய்கிறவன் இல்ல. போய் நல்லூர் குருக்களோட காலையும் விழுந்து, போய் ஜஸ்டின் பெர்னாண்டோட காலையும் விழுந்து, பிறகு போய் மல்வத்து பீட மொட்டைங்கள காலையும் விழுந்து எழும்புற, பிறகு அங்க இருக்கிற பள்ளி வாசல் இருக்கிற அவரையும் கூப்பிட்டு அவரைக்கும் ஒரு இதன்ற இந்த ஜால்ரா ஓடுற தலைவனுக்கு பேர் கடவுளுக்கு பயந்தவன் இல்ல, அவன் மனுஷனுக்கு பயந்தவன். ஐயோ போய் விளாட்டி நமக்கு போட் விடாதன். அதனால சொன்னாங்க ஆண்களும் போட இயலாது. அப்படின்னா அவங்க செய்யற பாவத்துக்கு நாமளும் சப்போர்ட் பண்ண போறோம். அவனுக்கு யார் ஆளோடும் என்ன கொள்கை என்று ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதனால உனக்கு அந்த கான்ஸ்டிடியூஷனே சரியா என்றது தெரியாம
எல்லாம் இருக்கிறார்கள். அதனால நாங்கள் பெரோயா திருச்சபையில நாங்கள் ஓட் பண்றதுல வேதம் சொல்ற மாதிரி யாராவது இருந்தா ஓட் பண்றதுக்கு நாங்கள் இப்ப ரெடி. நாங்கள் ஓட்டே பண்ண கூடாதுன்னு இருக்க இல்ல. எங்களுக்கு ஓட் பண்றதுக்கு சரியான ஆட்கள் இல்லையா, அப்ப அதனால நாங்கள் ஓட் பண்றேன் இல்ல. அதனால எங்களுக்கு நம்ம நாட்டுல எங்களை ஆள்றதுக்கு இந்த ஊத்தவாளிகளால் என்ன தெரிவு செய்ய வைக்கிறதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்ல. கர்த்தர் எங்களுக்கு தந்த நிலம், தமிழனா என்ன பிறக்க வச்சோ எனக்கு அந்த நிலம் இருக்குது, எந்த நிலத்துல நான் இருந்து நான் வேலை செய்து நான் போறேன், அவ்வளவுதான். கர்த்தருக்கு பயந்திருக்கிறபடி 10 பேர் சேர்ந்து இப்படி 20 குடும்பம் சேர்ந்து 30 குடும்பம் சேர்ந்து ஊர் சேர்ந்து வரைகளை நாங்களும் ஒரு தாக்கம் செலுத்த தொடங்குறோம். நாங்கள் வாக்களிப்பா வேண்டோம். கர்த்தர் வச்சிருக்கிற மெதட் அது. ஒரு நாட்டை ஆள்றதும் சபையை ஆள்றதும். சபையே கட்ட முடியல 10 குடும்பம் எடுத்து ஒரு ஆம்பளைகளை 10 ஒழுங்கான ஆம்பளைகளை பொறுப்பான ஆட்கள் எடுத்து சபை கட்டுறதுக்கு நாம தவண்டடிக்கிறோம். என்ன நாடு கட்டுறோம்? அதான் பியூரிட்டன்ஸ் சொன்ன மாதிரி நாடு சுவப்படணுமோ சபை சுவப்படும், சபை சுவப்படணுமோ குடும்பம் சுவப்படும். விதவுட் ஹீலிங் ஆஃப் ஃபேமிலி no healing for church. Without healing for church, no healing for nation. 10 பேருக்கு 10 குடும்பத்தை சரியா கட்டி எழுப்புறதுக்கே நாம இந்த அஞ்ஞான அவிசுவாச தமிழினத்துல தவண்டடிச்சு கொண்டிருந்தா கர்த்தர் என்னன்னு தமிழினத்துக்கு விடுதலையை தருவேன்? கடைசி வரைக்கும் இல்ல. கடைசி வரைக்கும் கிறிஸ்து தர மாட்டார், தரவும் போறதில்லை. அவ தண்ட சபையை கட்டினாத்தான் அதுக்கு சரியா வர்ற. அதனால நாங்கள் எங்களோட ஆண் பிள்ளைகள்ல சரியான கவனம் எடுத்து இந்த சத்தியங்களை ஏண்டா ஆண்கள்ல தான் கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு ஆதாமினூடாதான் அந்த தொடர்பு போய்கொண்டிருக்குது. அதுல ரெப்ரசன்டேஷன் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் முழு மனுக்குலத்துக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? ஆதாம். ஏவாள் இல்ல. ஆதாமுக்கு முன்னுக்கு யாரு பாவம் செய்துட்டா? ஏவாள். ஆனா உலகம் பாவத்தில் விளைய. ஏன்னா ஏவாள் ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல. இப்ப ஆதாம் அந்த கனியை வேண்டி சாப்பிட்டாரோ முழு உலகமும் பாவத்தில். ஏன்னா ஆதாம் தான், ஆண் தான் ரெப்ரசன்டேட்டிவ், ஆண் தான் ரெப்ரசன்டேட்டிவ். விளங்கோ? சோ இந்த பிரின்சிபலை நாங்கள் விளங்கிக் கொள்ளுறோம். அதுல இது சர்ச்சில் இந்த விஷயங்கள் எங்களுக்கு போய்கொண்டு இருக்குது. ஈவன் நான் அதை சொல்ல வலிக்கிறது அப்ப அந்த மெசியாவை அரசன் விஷயத்துல மட்டும் இல்ல, பிறகு நாங்கள் போன வருஷத்துல இருந்தோம் அல்லது அதுக்கு முதல் வருஷம் முதலில் தசமபாகம் கர்த்தருக்கு கொண்டு வர்ற அந்த தசமபாகம் கூட அந்த ஒரு குடும்பத்துக்கு ஒன்று ஆகத்தான் நாங்கள் மாற்றினாங்க. நாங்கள் வேலை செய்கிற எல்லாரும் தசமபாகம் கொடுக்கணும் என்றதை ஏற்றுக்கொண்ட நாங்கள், அது சரி. ஆனா குடும்பத்துல 4 பேர் வேலை செய்தாலும் 4 என்வலப் நாங்கள் வைக்க இல்லை, ஒரு என்வலப் தான் வைக்கிறோம். ஏண்டா அது தகப்பன் ஊடாகத்தான் வரணும் அல்லது குடும்பத்துக்கு பொறுப்பான ஆளூடாகத்தான் வரும். ஆனா முந்தி நாங்கள் வேலை செய்கிற ஆட்கள் தான் கத்திர அது சரி. ஆனா வேலை செய்கிற எல்லாரும் தன் குடும்பத்துக்கு பொறுப்பான ஆளூடாதான் கத்திர சந்திக்க வரலாம். அதனால ஃபேமிலிக்கு ஒரு என்வலப் தான். அது 2 பேர் உழைச்சாலும் குடும்பத்துக்கு பொறுப்பான கணக்கெல்லாம் பார்த்து அவர் அதை கொண்டு வந்து அப்ப வீட்டுல மனசி கோழி வளர்த்து தாரா வளர்த்து முட்டை எடுத்து அதை வித்து அதை செய்தா என்ன, தகப்பன் வெளியில போய் உழைச்சு கடலுக்கு போனா என்ன அல்லது வேற தொழில்கள் செய்தானே அந்த உழைப்பு வந்த என்ன. இப்ப குடும்பத்துல மனசியும் உழைச்சு வருமானம் கொண்டு வர, புருஷனும் உழைச்சு வருமானம் கொண்டு வர. ஆனா கர்த்தர்கிட்ட தசமம் பெற வேண்டியது ஒரு ஆள் தான், குடும்ப பொறுப்பான ஆள் மட்டும்தான், புருஷன் ஊடாக மட்டும். அதெல்லாம் நாங்கள் சொன்ன விதவைகள் உழைக்கிறதுக்கான இல்ல, விதவைகள் தசமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் உழைக்கிறதுக்கு யார் ஒரு நாள் பொறுப்பா இருக்கணும். அல்ல அவர் தாங்கள் வீட்டில தாங்கள் இப்படி கோழி இதுகள் இல்லைன்னா அவர் கர்த்தருக்கு உழைக்கிறது. அப்ப அவர் ஃபேமிலிக்கு ஒரு ஆள் தான் தரலாம், கணவர் தெரியலாம். ஏன்னா ஓட் ஒரு ஆளுக்கு தானண்டா அந்த ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ற அந்த கணவர் பிரதிநிதித்துவப்படுத்துற அந்த ஆள் கணவர் உழைக்கிற உழைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு ஆளுக்கு வரும். அதான் பிரின்சிபல். பைபிள்ல நீ உன் அறுப்பை அறுத்து ஒரு கூடையில் வைத்து அதை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக செலுத்துகிற பொழுது
உன் தசமவாதத்தை கத்தரை செலுத்துறோம். அப்ப எங்களுக்கு தசமமாக பிள்ளைகள்கிட்ட இருந்து அந்த குடும்ப பொறுப்பானவர் இல்லாதவருக்கு இருந்து தசமம் மாறுறா வேதம் எங்களுக்கு காட்ட இல்ல. குடும்பத்துக்கு பொறுப்பானவருக்கு தான் தசமம். சில குடும்பத்துக்கு பொறுப்பானவர் தான் இப்ப உழைச்சு பிள்ளைகளுக்கு எல்லாம் அதை எல்லாம் பகிர்ந்து கொடுத்து இப்ப அவர் சில நோயாளியோ அல்ல வேற விஷயங்களாலேயோ அவர் இப்ப வருமான உழைப்பு இல்லாம இருந்தாலும் ஆனா பிள்ளைகளை உழைக்க வச்சு கொண்டு இருக்கிறார். அப்ப சேர்ச்சுக்கு அந்த வேர்ட் தகப்பனாக நிறுவனம், தசவாக தகப்பன் தருவணும், மகன் ஆக்கள் இல்லை. விளங்குமா? இதான் பிரின்சிபல், இதான் பிரின்சிபல். அப்ப இதுகளெல்லாம் என்ன? அப்ப நாம கதை இந்த பிரின்சிபலுக்கு நீங்கள் அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் கர்த்தருக்கு காணிக்கைகள் கொண்டு வர்றது உபாகமம் 16-17, எஸ்ரா 1:4, எஸ்ரா 1:4 இந்த 2 வசனமும் கர்த்தருக்கு காணிக்கைகள் கொண்டு வர்றது குடும்ப தலைவனாகத்தான் எங்களுக்கு வேதம் கதைக்கும். இப்ப காணிக்கைகள் என்று நாம கதை கேட்கல. நாம இப்ப இங்க தசமபாகம் அது ஆஃபர், அது கடவுளுக்கு நாம கொண்டு வர காணிக்கை அல்ல. காணிக்கைன்னு சொல்றது கொர்பான் தானே, அது பலிகள் உட்பட எல்லாமே கொர்பான் தான், பலிகள். அப்ப தசமபாகம் என்று குறிப்பா நாம பிரிக்கிறது அது ஆசாரியனுக்கு போற ஒரு பங்கா இருக்கிற அப்படிதான் அதை நாம அப்படி பிரிக்கிறோம். மற்றது காணிக்கைகள் என்று மற்றதை நாம கிஃப்ட்ஸ் என்று நாம கதைக்க வழிக்கிறதுல அது பொதுவாக ஆசாரியனுக்கு உரியது இல்ல. அது விதவைகள், திக்கத்தவர்கள், நாம தான தர்மம் செய்வதற்கு ஆன அந்த கொடைகள், அதுகள் பேசிக்கா. அப்ப அதுகள் எப்படி சின்ன பிள்ளைகள் அப்ப காணிக்க கொண்டு வந்து கொடுக்க கூடாதோ, ஆண்டர் போடக்கூடாதோ என்று யாராவது நாம கேட்க வழி கிடைக்கல. நாங்கள் என்ன சொல்றோம், பாஸ்காவுக்கு போய்க்கல அல்லது ஏனைய கூடார பண்டிகை மற்ற இடங்களுக்கு கொண்டு போய்க்கல குடும்பத்துல பிள்ளை குட்டியெல்லாம் வீட்டை விட்டு போட்டு தாங்க மட்டும் தான் போய் சாப்பிட்ட வேணும் இல்ல. அவர்களும் கூட்டிக் கொண்டு போய் அவர்களோட அதுல இருந்து அவர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கிறோம். அதே நேரம் அவர்களும் கேட்கணும் இது என்ன இது என்ன. அப்ப நாங்கள் அப்படிங்கிறது சாப்பாடு இது அப்ப அவளும் எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும். அந்த பழக்கம் எல்லாமே அதுல வருது. பிள்ளைகள் பார்க்கிறீனும் கேட்கிறீனும் பழக்கப்படுறீனும் இல்ல. அதனால இங்கேயும் நாங்கள் இப்ப மாடடிச்சு ஆடடிச்சு நாங்கள் அந்த மாதிரி ஒரு பாஸ்கா கொண்டாடே இல்லை. பாஸ்காவில பங்கு பெற்றுறதுக்கு விருத்த சேதனம் செய்திருக்கிற யாக்கள் அந்த பாஸ்காவில பங்கு பெற்றிருக்கல பிள்ளைகள் விருத்தசனம் செய்யப்படாதபடியால, அதாவது ஞானஸ்நானம் எடுக்காதபடியால அவர்கள் பார்த்து கொண்டு அதுல இருந்து இது என்ன விஷயம் என்று நாங்கள் கேட்கலாம் என்று சொன்னார். ஏன்னா கத்திரத வெளிப்படையாக அவர் தடுத்திருக்கிறார். அப்படி அந்த விருத்தசேனம் யாராவது பாஸ்காவில பங்கு பெற்றோமா விருத்தசேனம் செய்யிருக்கோம். அந்த வெளிப்படையாக அதை விருத்தசேனம் இல்லாடி ஒரு தினம் பங்கு பெற்றீர்கள். அப்ப இந்த மாதிரி கெட்ட நேரடியா தடுத்திருக்கிற விஷயங்களை தவிர மற்றது நாங்கள் விளங்கிக்கொள்ள பிள்ளைகள் எல்லாத்திலையும் பழக்கப்படணும். அப்ப நாங்கள் எழுமி நிற்கல அவர்களும் எழுமி நிற்கிற, நாங்கள் முழங்கால் இருக்கீங்களா அவர்கள் முழங்கால், நாங்கள் கையெழுத்திக்கல கையோ. நாங்கள் யாரெல்லாம் அதிகமா பயன்படுத்துறோம், ஆண்களை கையெழுத்த சொல்லி. ஏன் அந்த கை உயர்த்துறது ஏன்னா ஓட்டிங், அது கடவுளே நாங்களாம் பிரதிநிதிகளாக இருக்கிறோம் என்றதை காட்டுறதுக்கு கையெழுத்த. அது கர்த்தருக்கு முன்பாக நாங்களாம் பிரதிநிதித்துவம் என்றதனுடைய அடையாளம். அதான் புருஷர்கள் கையுயர்த்தி. அதனால பெண்கள் சபைகள்ல கையுயர்த்தையில அது அதிகாரம், பிரதிநிதித்துவம், அடுத்த ஆட்சி என்றதனுடைய அடையாளம் கையுயர்த்துறது. அதனால பெண்களை நாங்கள் கையுயர்த்த கேட்கிறோம். அது பைபிள் அப்படி பெண் கையுயர்த்துறது அது தான் தான் அதிகாரம், தான் தான் பிரதிநிதி, தான் தான் ஆட்சி என்றதை காட்ட வலிக்கிறது. அதனால இதுகள் எல்லாத்தையும் விளங்கித்தான் நாங்கள் ஆண்களை சின்னாக்களும் எங்கட பிள்ளைகளும் பழகட்டும் என்று சொல்றதுல நாங்கள் கரங்களை உயர்த்தி நாம அதனால அப்பா அம்மா கட்டாயம் உயர்த்தணும். ஏன்னா குடும்ப தலைவர்கள். ஆனா அதே நேரம் சாமுவேலோ ஈனோக்கோ எல்லாரும் அவர் கையொத்த பழக்கம். சின்னல இருந்து கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய சிறு ஆண் மக்கள் உட்பட எல்லாருமே நாங்கள் கர்த்தாவை வந்து நிற்கிறோம். அப்ப அவங்க சின்னது அதை விளங்கட்டும் பழகட்டும் இந்த காணிக்க கொண்டு வர தசவாக கதைக்கல கர்த்தருக்கு கொண்டு வரைக்கும் வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு சொல்லிக்க நீங்களும் பழகுங்கோ என்று சொல்லி நாங்கள் கொண்டு வரோம். கர்த்தர் ஆண் மக்களை தான் சேர்ச்சுக்கு வர சொல்லி இருக்கிறார். அதனால நான் மட்டும் சேர்ச்சுக்கு போயிட்டு வரேன், பொம்பளையும் பிள்ளைகளும் வீட்டு கூட நாங்கள் விட்டுட்டு வரோம் சேர்ச்சுக்கு.
கர்த்தர் சொல்லிக்கிற ஆண் மக்கள் எனக்கு முன்னால வரணும். அதுல வசனங்களுடைய கான்டெக்ட் சரியா விளங்கணும். இந்த விஷயங்களை நாங்கள் ஏன் பிள்ளைகளுக்கு பழக்கிறோம் இதுகளை என்று, அதுவும் ஆண் பிள்ளைகளை அதிகமா நாங்கள் இல்ல கவனம் எடுக்கிறோம் என்று. அதுல இதுல இருந்து நாம விளங்கிக் கொள்ற விஷயம் சர்ச் கேரியர் கடவுளின் ஆராதனை சபையில பிரதிநிதிகளும் அதிகாரம் உள்ளவர்களும் அதே நேரம் ஆட்சி செய்யறதுக்கு நபர்களை தெரிஞ்செடுக்கிறதுக்குமான அந்த பார்வை எப்பயுமே கர்த்தர் ஆண்களைத்தான் குடும்பத்துக்கு பொறுப்பானையாகத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதான் அவற்ற விதியே அதுதான். சேர்ச்சுக்கு வந்து பெண்கள் ஜபிக்க இயலாதோ ஜபிக்கலாம், அண்ணல் ஜபிக்கிறோம் சேர்ச்சில இருந்து. ஆனா புருஷனோட வந்து சேர்ச்சுக்கு அவரும் ஜபிப்பார், ஜபிச்சவர். ஆனா மனுஷிவரும் ஜபிக்கிறீங்க. ஆனா புருஷனோட இருக்கேங்கிற சேர்ந்து இல்ல, அவ தனியா அவர் பெண்களுக்குரிய அந்த பிரதேசத்தை. ஆனா ஆசாரியர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பெண்களும் ஜபிக்கிறோமா, அதான் நாங்களும் எங்களோட ஜபங்கள்ல பெண்கள் ஜபிக்கிறதுக்கு விடுறோம். ஆனா பெண்களுக்குரிய இடமும் தனி. இரண்டாவது, ஆண்களுக்கு மேல ஆண்கள் இருக்கிற இடத்துல அந்த ஜபங்கள் அப்படி, அது சபைக்கு அது அயோக்கியம். சபை என்றதே ஆண்கள் தான் பிரதிநிதிகள். அதுதான் பெண்கள் ஜபிக்க கூடாதுன்றதுல பெண்களுக்குரிய நேரம், பெண்கள் தனியா இருக்கிற இடத்துல அதுக்கான ஜபத்தை பழகிறதுக்கும் அதை செய்யறதுக்கும் ஆசாரியன் அதை கவனிக்கிறார், ஒதுக்கி கொடுக்கிறோம். எப்படி பிள்ளைகளை நாங்கள் பழக்கிறோம், அது மாதிரி பெண்களையும் மனைவி மேரையும் நாங்கள் அதுக்குள்ள உள்ளடக்கிறோம். இதுதான் நாங்கள் சொல்ற ரிபப்ளிக் அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம். இதுதான் காமன் சஃப்ரேஜுக்கு ஆராதனையோட சேர்ந்த சபைக்குரிய முறைகள். இது என்னன்னா, இனி நாட்டு சபை இருக்குது கத்திரிச்சதம்னா நாங்கள் அதை அடுத்த முறை அந்த வசனங்களோட நாங்கள் அதுல பார்க்க போறோம். இவ்வளவு நான் கதைச்ச அவ்வளவும் ஆராதனையோட சம்பந்தப்பட்ட பிரதிநிதித்துவங்கள் எல்லாம் கத்தராமே கிறிஸ்துவாக தொடர்ந்தும் எங்களுக்கு ஞானமும் அறிவும் விவேகத்தையும் தருவாராக. ஆமென்.